நல்லா சுட சுட மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், சம்பல் எடுங்க பிளாக் கிளாஸ் கருப்பு கிளாஸ் இனிய பிறந்ததுன்னா நல்ல வாழ்த்துக்கள். முருங்கைக்கீரையில பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு வரை அது நாம சமைக்க போறோம். ஊற வச்ச அரிசியை நல்ல வடிவா மிக்சியில அடி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சிந்தியா சாப்பிட்றேன். காலை சாப்பாட்டை பாருங்கோ, நல்லா சுட சுட மரவள்ளிக்கிழங்கு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், சம்பல், அப்புறம் மரக்கறி போட்டதான நூடுல்ஸ் பார்த்தீங்களா. ஓகே, இல்லை நம்ம வந்து 2 வகையான சாப்பாடு நான் செய்திருக்கேன். மிகவும் ரெண்டுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ அஸ்வினாக்களுக்கு விளையாடுக பட்டவதி கோழிங்க இந்த இப்போ நான் கண்ணை வச்சு விட்டது அனுஷியா கண்ணை வச்சிருக்கேன். நல்ல ஒரு பிளாம்பளை ஜூஸ் அடிச்சாச்சு எல்லாம் குடிங்க கையிலதுக்கா. சரி முதல்ல அண்ணாவியாருக்கே கொடுக்க போறீங்க. எடுங்க பிளாக் கிளாஸ் கருப்பு கிளாஸ். ஓகே அப்படியே எனக்கு தாங்கோ. தேங்க்யூ. அப்படியே அஸ்வினா நல்ல சத்தான விளாம்பளை ஜூஸ் தானே. சரி நல்லா கூலாக இருக்கலாம் குடிங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். வெல்கம் டு ஜெலி விளாக். நான் உங்களுக்கு சார் நேரம் வந்து நிற்கிறேன்னு சொன்னேன். எங்களோட வீட்டை நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டிலே வந்து பெட்ரூமுக்கு முன்னாடி நிற்கிறேன். ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன காணொலியாக பார்க்க போகிறோம் என்பதற்கு முன்னாடி இந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் 19 யாரெல்லாம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருப்பீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததுன்னா நல்ல வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து ஒரு பர்த்டே நிகழ்வு. அதை வந்து கேக் எல்லாம் கட் பண்ணாங்க. அதை வந்து நீங்கள் இன்றைய தினம் வந்து எஸ்கே விளக்கில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் போனதுக்காமே அண்ணா விஷ் பண்ணிட்டுமே அந்த ஃபேமிலியெல்லாம் சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு நாள் அப்படி விட்டு நாளைக்கு ஒரு பர்த்டே, அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு நாளைக்கு ஒரு பர்த்டே, அடுத்தடுத்து இந்த மாதம் வந்து நாங்கள் நிறைய பர்த்டே வந்து எதிர்கொள்ள போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணாவோட பர்த்டே. அதுக்கு வந்து என்னோட வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்குது. ஸோ அப்போ அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நான் நாளையிலேருந்து நான் ஆரம்பிக்க வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் காணொலியாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ காலையில் விடிஞ்சு எழுப்பினோடனே சுவாஸ் இன்றைக்கு காலையில் என்ன செய்யணும் சாப்பாடு மரவள்ளிக்கிழங்கு சம்பல் எல்லாம் செய்கிறது ஒரு விரும்பி கேட்டதுக்காமே அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடை வந்து சரியான பிஸியான்னு சொல்லிகிட்டே போயிட்டாரு. இப்போ நானும் என்னோட குட்டீஸும் தான் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து நல்ல ஒரு சத்தான சமையல் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ கிச்சனுக்கு போயிட்டு பாப்பா வேண்டு நம்ம என்னுடைய ஆரோக்கியமான நல்ல ஒரு மதிய சாப்பாடு தான் நான் தயார் செய்ய போகிறேன். ஆகும்போது இதில் இன்றைக்கி நாங்கள் வடிவாக சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வந்து சுதனண்ணாண்ட பர்த்டே போய் நான் இந்த சட்டை தான் போட்டுக்கொண்டு போனால் இதை உண்மைக்குமே சிஜிஎல் மோனாக்கு மேம் பார்த்துருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஏன்னு சொன்னால் சார்கிட்ட கொடுத்ததுக்காமே எல்லாமே பயன்படுத்தேன்னு சொல்லிட்டு அப்போ இந்த சட்டை பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்காமையவே வசந்த் தச்சு தந்தது நல்ல சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து வசந்தம் பிஸி என்ற நாடு நான் வந்து இனிமேல் ஒரு 2-3 பிறந்தநாடுகளில் வந்து சந்திக்கிறேன். இன்றைக்கு வந்து எங்களோட தங்கச்சி மிதுசாட்டை தான் இன்றைக்கு வந்து ஒரு சட்டையை தைக்க கொண்டு போகிறோம். நம்ம சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து மிதுசாட்டை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாடல் கவுன், அது வந்து ஸ்லீவ் கவுன் தான். அதெல்லாம் நான் தைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நிகழ்வுகளில் போடும்போது பார்க்கலாம். ஸோ உண்மைக்குமே வந்து இப்போ இன்றைக்கி என்னோட நிகழ்வாக என்ன செய்வது, இன்றைக்கு ஃப்ரீயாக இருப்போம், அடுத்த நாள் பிஸியாக இருப்போம். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு கிச்சனுக்கு என்ன சமைக்க போகணும்னு சொல்லி பார்ப்போமாங்க. இப்போ வந்து என்னுடைய ஆரோக்கியமான சமையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சத்தான விளாம்பழ ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ரைஸ் குக்கரில் வந்து நல்ல ஊருக்கு தசி நான் போட்டுறான்னு இப்போ வதமாக சோறும் அவிஞ்சிட்டுது. ஓகே நம்மளோட ஜூஸ் நல்லா சூப்பராக இருக்குது. அதை ஃபுல்லாக நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாங்கனுடைய சமையலை பார்ப்போம். இன்றைக்கி வந்து நல்ல ஊருக்கு தசைக்கு எங்கள் வீட்டில் விளைஞ்சான முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக விளைஞ்சிருக்கு. கீரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வரை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க நல்ல கரவலை கேரல் இருக்குது. இதில் வந்து நல்ல தீயல் செய்ய போகிறேன்.
அப்புறமா வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வகையான மீன் இருக்குது. இதில் வந்து நல்லா கொடுக்காப்பி எல்லாம் போட்டு நல்ல ஒரு குழம்பு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எலும்பு கொஞ்சம் இருக்குது. அது நான் சூப் வைக்கிறதுக்காக தான் வச்சுருந்தேன். அது நிறைய நாள் ஆயிடுச்சு. அப்போ அது டேஸ்ட் இருக்காது. ஸோ அப்போ அதை வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எங்களோட உடம்புக்கு வடிவாக அவிச்சு வைக்க போகிறேன். வடிவாக சாப்பிடட்டும். அதுக்கப்புறமா எங்களோட சமையல் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த குட்டி சோலையெல்லாம் செய்து சாப்பிடும்போது பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நேற்று எதுனா பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதனண்ணாவிட்ட போனதுக்காமையா வெங்காயம் எல்லாம் தந்திருந்தேன். நான் அதை எப்படி வச்சுருக்கேன் பாருங்க. காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபாஷ் அவ்வளோ வேலையாக போகிறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி முடிஞ்சுன்னு சொல்ல கடை வந்து அவள் வந்து தண்ணி எல்லாம் அள்ளி தந்துட்டு தான் போனது. இல்லை காரில் தான் போனேன். இங்கேருந்து வந்து பெல்டிங் மிஷின் எல்லாம் கொண்டு போனாடி அநேகமாக வந்து இன்றைக்கு வந்து ஒரு புது வேலை திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. அதனாடி வெளியாகவே போகணும், பொருட்கள் எல்லாம் கொள்வனம் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன் கடமையை எஃபெக்டாக தான் செய்திருக்கேன். நான் இன்னும் எனக்கு நீங்கள் எதுவுமே செய்யணும், தண்ணி தான் முக்கியம், இன்றைக்கி தண்ணி அடித்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அந்த சப்ஸ்கிரைபர் நான் வெங்காயம் அப்படியே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே அதுவும் வந்து சேஃபாக வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் அணுவுக்கும் கொடுத்து நான் தான் எடுப்பேன். அதே மாதிரி எடுக்கலாம். எனக்குமே தோட்டத்தில் விளைஞ்சதுனாலும் எங்களுக்கு தந்து உதவுறார். அது நல்ல ஒரு மனசு. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆக்களுங்களுக்கு விரும்பி ஒரு பொருட்களை கொண்டுரைக்க நாங்கள் வந்து அதை வடிவாக என்ன சொல்லுவோம் வச்சு பயன்படுத்துவோம். இப்போ நான் சட்டை முன்னாடி காட்டின சட்டையாக இருக்கலாம். அதே மாதிரி இப்படி தான் உணவுப் பொருட்கள்லாம் அப்படி தான். அப்போ தான் கொடுக்குறவங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷம் அடைவாங்க. அதுக்காக நம்மளோட வந்து நான் பயந்து கொள்கிறேன். ஓகே அப்போ அடுத்த வட்டமாக நான் என்னுடைய சமையலில் எல்லாம் சமைச்ச அப்புறம் குட்டீஸோட எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். ஓகே இரவில் கேரளில் இன்றைக்கு நல்ல பச்சை மிளகாய் போட்டு தீயல். இங்கால பாருங்க 3 வகையான மீன். இன்றைக்கு இந்த சீலா மீன் முதலாவதாக இருக்குது. அது பக்கத்தில் இருக்க குட்டி பேரை மீன், அதுவும் குட்டி பேர். அடுத்தது வந்து துள்ளு மண்டை எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். இங்கால பாருங்க எங்கள் உடம்பு குட்டிக்கு நல்ல ஒரு அவியல் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகே இதுதான் இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிறதான இன்றைக்குமே நல்ல ஒரு சத்தான சமையல். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சமையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நான் பயந்து கொள்வதே கண்டிப்பாக இருக்கிறேன். ஒரு பியூட்டி டிப்ஸு ஃபஸ்ட் டைமாக செஞ்சு பார்க்க போகிறேன். நான் அதனாடி பயந்து கொள்வேன். இதில் வந்து வெள்ளை அரிசி நல்ல அரைமணிக்கிழமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐஸ் கட்டி மாதிரி வச்சு ஃபேஸில் போட்டு தேய்ச்சாலாம் நல்ல ஒரு ப்ளீச்சிங்காக கொடுப்பான், நல்ல ரிசல்ட்டாக. ஸோ அதனால வந்து செஞ்சு பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. இப்படியான வந்து என்ன சொல்கிறோம் நாங்கள் வீட்டில் தயாரிக்கிற பொருட்களே வச்சு மொத்தக்கெல்லாம் பாவிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ அதனாடி இன்றைக்கி நானும் ஃபஸ்ட் டைமாக செய்ய போகிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் வந்து ஐஸ் கட்டி டியூப்புகளை விட்டுட்டு இது 1 மாதம் கூட வச்சு பாவிக்கலாமா. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா ஊறிட்டு தான் நான் வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு டியூப்புக்கு விடும்போது பார்ப்போம். இப்போ வச்ச அரிசியை நல்ல வடிவாக மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்காக நாங்கள் வந்து ஐஸ் கட்டி வைக்கிறாங்க. இதுக்கே ஊற்ற போகிறோம். சரியோ அஸ்வினும் பக்கத்தில் வந்து நிற்கிறான், பார்க்க போகிறான். என்ன நடுவில் இருக்கும். இதை வந்து ஐஸ் கட்டியாக இருந்தான் அஸ்வின். என்ன என்ன செய்ய போகிறீங்க? இதை வச்சு முகத்தில் தேய்க்கிறதாம். நம்ம கொண்டு போவோமே 22ஆந்தேதி போய்க்க. பாத்தியா அப்படி வந்துட்டேன். பேலன்ஸ் என்ன செய்ய போகிறோம்டா. பாத்தியா இதுக்கு என்னென்ன கலந்துறீங்க? முண்டுங்க இருக்கல, அரிசி மட்டும் தனியாக வெள்ளை அரிசி. பார்த்தீங்களா? ஓகே 2 கேமே நிரம்பிட்டு இதை இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டே ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு அப்படியே கட்டியாக வந்தோடனே அஸ்வின்கிட்ட நாங்கள் கொடுக்க போகிறோம். அஸ்வின் வாங்கோ, பக்கத்தில் இதுக்கு தான் நிற்கிறேன். இப்போ வேறுங்கோ இப்படியே இருக்குல்ல, அப்படியே கட்டியாக வந்தோடனே அத்தனை நாளையிலேருந்து என்ன செய்ய போகிறேன் சொல்லு. மூஞ்சிக்கு தேய்க்க போகிறோம் போட்டேன்னு இது ஒரு வகை என்ன முயற்சி தான் செய்து பார்ப்போம். அப்படியே கொண்டு குட்டி கையால் வையுங்கோ.
எங்களுடைய ஹோம்மேட் பியூட்டி டிப்ஸ் அப்படி வைங்க டீப் ஃப்ரிட்ஜுக்கு. அடுத்ததா இது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சமையல் சூப்பரான முறையில் முடிஞ்சுது. இன்றைக்கு வந்து எங்களோட சமையலை பார்த்துட்டு நானும் அஸ்வினும் வடிவாக சாப்பிட போகிறோம். வாங்குவோம். இப்போ வந்து எங்களுடைய சமையலை பார்ப்போமே. அஸ்வினே இப்போ தான் பார்க்க போகிறான்னு என்னத்தை சமைச்சு வச்சுருக்காண்டு. இந்த சாப்பாட்டுக்கு இந்த சாப்பாடும் வீடாகாது. சரிதானே? உங்கள் அம்மா குழந்தையில இருக்கையே இதுதான் தந்திருப்பான். அதே மாதிரி இப்போவும் நாங்கள் இதுதான் சாப்பிடுவோம். இந்த சத்தான சாப்பாட்டுக்கு வீடாகாது. என்ன கம்பசுற பசி வந்து ஓகே வாங்க. இப்போ இன்னைக்குமே நான் அதில் சமைச்சு வச்சுக்க சாப்பாடு இவ்வளவு சத்தான சாப்பாடுன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த சாப்பாட்டுக்கு எதுவுமே ஈடாகாது. இப்படியெல்லாம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதுனால தான் இடைக்கிற ஃபங்க்ஷன் டைமில் இருந்தாலும் வெளியில் போகிற டைம் இருந்தாலும் கடையில் நாங்கள் சாப்பாடு எடுத்துக்கொண்டாலும் இந்த சாப்பாடை வந்து எங்களை தேய்ச்சி கொடுக்கும். சரிதானே? அப்படி கொஞ்சம் சத்தான சாப்பாடை பார்ப்போமாங்கோ. குத்தரிசி சோறு, அதுக்கப்புறமா எங்களை பாருங்க 3 வகையான மீன் போட்டு நெய் குழம்பு வச்சுக்கணும். இதில் வந்து குட்டி பேரை, அப்புறம் வந்து துள்ளு மண்டை, சீலா மீன் போட்டு குழம்பு. அடுத்தது எங்களை பாருங்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்ல ஒரு கேரட் தீய. அடுத்ததாக வந்து மரவள்ளிக்கிழங்கு பாருங்க லைட்டாக தூள் போட்டு அதுவும் ஒரு கறி. இங்கால வந்து எங்கள்கிட்ட விட்டு முருங்கைக்கீரையில் ஒரு வரை. பார்த்தீங்களா? 2 தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் எங்களுடைய மதிய நேர சத்தான சமையல். பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான சாப்பாடு. இப்போ நானும் அஸ்வினும் சாப்பிட போகிறோம். சாப்பிட தயார் அஸ்வின். பார்த்தீங்களா? அதாவது வந்து சமையல் டைம் பிஸி அப்படின்ட்டு நானுமே தண்ணி குடிக்கிறதே குறைவு. அப்போ அதுக்காக என்ன செஞ்சுருக்கேன்னா தான் நேரமோ கொத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி எனக்கு குளிர் தண்ணி செட்டே ஆகாது. தண்ணியெல்லாம் குடிப்போமே எனக்கு. தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிடுவோமே. எனக்குன்னா எனக்கு பசி வந்துட்டு போடாக்க நான் சொல்கிறேன் பசி வந்துட்டு சரி அப்போ நாங்கள் சாப்பிடுவோம். எஸ்வேனி பேரை முதல்ல கொண்டு போய் ஜெரஸ் நேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோமே. ஓகே. அஸ்வினுக்கும் எனக்கு சாப்பாடு போட்டாச்சு. நாங்கள் கொண்டு போய் சாப்பிடுவோமே. இன்னைக்கு முன்ன மாமா என்னுடைய சாப்பாடை மிஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு நிறைய வேலைன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு தான் நான் காலையில். அப்போ நான் இன்றைக்கி நான் சமைச்ச அவருக்கும் இதில் வந்து பிடிக்கும் கேரட் தீயல் முருங்கை கீரை வரையெல்லாம் சமைச்சிட்டு வாட்ஸ்அப்பில் எடுத்து போட்டு விட்டேன் வீடியோ. இன்னும் பார்க்க இல்லை. அவ்வளோ அது கடும் சீவரோட அந்த தீயல் மரவழிக்கலாங்கன்னா உங்களை சாப்பிட்றேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தீயா சாப்பிட்றேன். எது சொல்லுவா பந்திய கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் குட்டி மீன் சொல்லு. அதுதான் கொஞ்சம் மாங்காய் போட்டு தீச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். தீயலாண்ட பேர் மேலோட பழக்கம். ஆக்கள் கலாச்சிக்கொண்டா ஒன்றுக்கும் விளக்கம் கேட்பான். பார்த்தீங்களா? தீயலை நான் அவளை சாப்பிட்டு சொல்கிறேன். என்ன நம்ம என்ன பற்றி தெரியல உனக்கு தீயல் மீனேவா சாப்பிட்றது தீயல். அதான் இங்கே வந்தால் தான் நாங்கள் மீன் சாப்பிட்றது. என்னன்னா சுவின் சாம அப்படித்தான் மீனுன்னு சொன்னால் பிடிக்காது. ஆனால் இங்கே வந்து ஆக்கள் அந்த கதையே இல்லை. கொடுப்பதான் சாப்பிடணும். அதுவும் இங்கே வந்தால் மீன் சாப்பிடணும் யாருன்னு சொல்லிடலாம். அஸ்வினுக்கு மாங்காய் விட்டு குறை வச்சா பிடிக்குமா மீன் குழம்புக்கு? நேற்று சிக்கன் சமைச்சா என்ன உரைப்பு. ஆனால் இது உங்களுக்கு எனக்கு சுவாசுக்கு அவைக்கு கூட சரியான உரைப்பான்ட்டு ஆள் குட்டியாக இருந்தாலும் அப்பா நல்லா உரைப்பு சாப்பிட்டான். ஆனால் மாமாக்கே அவ்வளோ அதுலேயும் சொன்னேன் 2 கண்ணாலையும் முழுவதும் சார் இருந்தது. அப்படி உரைப்பாக இருந்துச்சு. ஆனாலுமே என்னடா கடைசி வரைக்கும் பிளேட்டெல்லாம் கழுவி போட்டு தான் நான் தண்ணி குடித்தது. இந்த அரிசி எங்கே வேண்டி பண்ண தெரியல நல்லா இருக்கு. திரும்ப இதையே சொல்லிவிடுவோம். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஒரு புத்தரிசி.
குறுக்குத்தசி சோறு மரவள்ளிக்கிழங்கு அப்புறம் முருங்கைக்கீரை துண்டு மட்டும் எங்காவது இல்லையா? துள்ளு மலருங்காக போலயே ஆண்டை கேட்டேன் அன்னைக்கு கேட்டேன் என்ன சொன்னாங்க துள்ளுற மாட்டேன் நாடியும் நாளைக்கு நானும் மெஸ்ஸினும் இடத்துக்கு போட்டுருவோம் என்ன சொல்ல மாட்டேன் சீயல் கோட்டை பச்சை மிளகா சாப்பிட நல்லா புரியல மூறு நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு அப்படிப்பா கேரட் டீ எல்லாம் போட்டு இன்னும் சாப்பிட போகிறோம் என்ன அஸ்வின் என்ன அஸ்வினுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் எல்லாமே இருக்கு என்ன சொல்கிற சரிதானே அப்படி ஓகே அப்போ இந்த நம்ம வந்து எங்களுடைய சம்பவங்களை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் எங்களுடைய மதிய சாப்பாடு. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த சாப்பாட்டுக்கு எதுவுமே ஈடுனே ஆகாது. அவ்வளோ சூப்பரான சத்தான சாப்பாடு. குட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கைக்கீரை எல்லாம் முடிச்சுது கட்டிக்காது. அப்போ ஆளுக்கு எல்லாம் போடணும், தீயல் போடணுமே போட்டு நாங்கள் முருங்கைக்கீரை பிடிக்குமா கட்டிக்காது. அதோட இங்கே வந்து யாருமே எதுவும் சொல்லலாது எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது இந்த கறி பிடிக்காதுன்னு சொல்லலாது. அவங்க அதை தெரிஞ்சு மனசில் அதை நினச்சி கொண்டு தான் வருவாங்க. பராடி குப்பையெல்லாம் சாப்பிடுவாங்க. ஓகே, அப்போ இன்றைக்குமே வந்து நாங்கள் நல்ல ஒரு சாப்பாடு சமைச்சு சாப்பிட்ருக்கோம். நாளைய பொழுது அதுக்கடுத்த பொழுதுலாம் பிறந்த நாள்களோடு தான் உங்களை சந்திப்போம். அப்போ இதோட வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ வெளியே கற்றுக்கல மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களை விடுதல் நான் உங்கள் சாரு பாய் சொல்லிவிடு கை